எனக்கு விழுந்துச்சுதான். எனக்கு 300 சொச்சம் விழுந்துச்சு. காணுமா உனக்கு பிக்னிக் 300 சொச்சம்? எனக்கு என்ற ஓட்டத்துக்கு காணும். என்ன ஒன்ற ஓட்டத்துக்கு காணும்? நீ தண்ணியா விட்டு வர்ற? நான் ஃப்ரீ டைம்ல தான் வரேன். எனக்கு காணும். என்ன வேலை செய்யற? நான் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங். அண்ணா அது வந்து எங்களுக்கு சொன்ன உனக்கு அதுல ஆட்டோ நிக்க தெரியலையா உனக்கு? தெரியுது. அப்புறம் என்ன சீலன் இருக்கு. அப்ப நாங்க புடுங்க வாணிக்கிறோம். அண்ணா எனக்கு பிக்னி போட்டாங்க. அண்ணா எனக்கு பிக்னி போட்டாங்க. நான் வந்து ஏத்துறேன். ஆட்டோக்கு முன்னுக்கு ஏத்த சொல்லி இருக்கல. நிக்க வேணாம். பாக்க முடியும். நாங்க நிக்கலையே. நான் வந்து தான் ஏத்துறேன். நான் வந்து தான் ஏத்துறேன். அதுங்க கருப்பா அது என்ன நிக்குது? பேயா நிக்குதுல. அண்ணா நான் வந்து தான் நான் ஏத்துனேன். அது உங்களோட காய்க்கல. உனக்கு என்ன சொல்லி இருக்கு? அண்ணா நான் வந்து தான் ஏத்திருக்கேன். பிக்னில காணாம போற நேர காய்க்கல. எவ்வளவு ஆர் போட்ட பிக்னி? பிக்னி கொம்பனியால தான் போட்டாங்க. அந்த இதால தான் போட்டாங்க. கொட்டலால இதுல வச்சு ஏத்தல. அது பாக்காட்டல ஏத்து. என்ன பாக்காட்டோல ஏத்துறது? ஒரு மனிதன் எந்த வாகனத்துல செல்லணும் என்ற உரிமை கூட தற்காலத்துல மீறப்பட்டு வருது. காசு கொடுக்க போறது ஓட்டோட போற ஆள் தான். ஏதோ ஓட்டோ சங்கத்தால் வர ஓட்டோ எல்லாத்துக்கும் அவையிலே தனியாக ஃப்ரீயாக பே பண்ணி கொண்டு போகிற மாதிரி நீ இந்த ஓட்டோவில் அந்த ஓட்டோவில் அராஜகம் பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமருக்கு எந்த கடையை தேர்வு செய்யணும், எந்த கடையில் விலை மலிவாக இருக்கோ அந்த கடையை தான் தேர்வு செய்து ஒரு பொருளை வாங்குவான். ஓட்டோவில் போகிறதும் சரி பஸ்ஸில் போகிறதும் சரி தெரிவு அந்த வாடிக்கையாளரை பொறுத்து. இவையில் யார் நீ இதில் ஏறு அதில் ஏறு இதில் ஏற்றாத அதில் ஏற்றாதன்று கட்டளை ஏற்றது இவர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? ஆட்டோக்காரரை பகச்சு கெட்டு தொழில் செய்யாது. சரியா? நான் பகைக்கலண்ணா. எனக்கு சரி எனக்கு வந்தது நான் எடுத்துட்டு போறேன். அவ்வளவுதான். நான் வெட்டியோடலையே. நீங்க ரெண்டு ஓட வேணாம். நீங்க முன்னுக்கு ஏத்தாதீங்க. நான் வெட்டி அண்ணா பாக்குக்கு முன்னுக்கு ஏத்த கூடாதுன்னு சொல்லலண்ணா. பிக்னி வந்தா எவ்வளவு வேணாலும் போய் ஏத்தலான்னு தான் சொல்லி இருக்கு. நீங்க இதுல ஏத்த வேணாம் அண்ணா. சரி இன்றைக்கு சொல்லி இருக்கு போங்க. இதுல வச்சு பாக்கு முன்னுக்கு ஏத்தாதீங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு நல்லது சொல்றோம். அது ஆட்டோ தான் வரும். நான் ஆட்டோ தான் திருப்பி கிடைக்காத போ. இனி ஏத்தாது. அவ்வளவுதான். போ. ஆட்டோ மாங்காய் போடுங்க அனுப்பிக்கிறோம். அண்ணா அது அவங்க உங்கள்கிட்ட வந்து கேட்கலையே. என்ன போ சொல்றேன். போக வேண்டாம். உங்கள்கிட்ட வந்து கேட்கலையே. அவங்க எங்களுக்கு தானே போடுறாங்க. பேருந்து நாங்க என்ன செய்யறது? அப்ப நீங்க கஸ்டமரோட தான் கதைக்கணும். நீங்க எங்களோட கட்சி வேலை இல்லைண்ணா.